வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம இன்னைக்கு 5 minutes கிராஃப்டாக ரெயின்போ ஹேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் 50% பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அடுத்த நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாம வந்து ஃபர்ஸ்ட் செய்ய போறது வந்து ரெயின்போ கப் கேக். ஸோ அந்த கப் கேக் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெயின்போ அந்த கப் கேக் உள்ள அந்த மோல்டு எடுத்துக்கிறாங்க. அதுல வந்துட்டு இந்த கப் கேக் செய்யறதுக்குள்ள அந்த பேப்பர்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுட்டு அந்த கப் கேக் செய்யறதுக்குள்ள மாவு இருக்கு தெரியுமா, அதுல வந்து நிறைய கலர் கலரா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு கலரா ஊத்தி அப்புறம் பேக் பண்ணி வெளியே எடுத்து பார்த்தா ரெயின்போ கப் கேக் அழகா வந்து ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஹேக் இப்ப எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம போய் செஞ்சு பார்க்கலாம். கட் பண்ணா இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. கலர்ஃபுல்லா அழகா வந்திருக்குல இந்த கப் கேக். சோ நிஜமாவே எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகா வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு அழகா வந்துருச்சு. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் என்ன வந்திருக்கும், இதுக்கு என்ன மாவு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. நான் கஷ்டப்பட்டு மெஷர்மெண்ட் பண்ணி உட்காந்து பண்ணா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெடிமிக்ஸ் கேக் வாங்கிட்டு நீங்களே ரெடிமிக்ஸ் கேக்கே வாங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு கலரா மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபுட் கலர் ஒவ்வொரு கலரா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபுட் கலர் இந்த ரெடிமிக்ஸ் கேக் இது எல்லாமே உங்களுக்கு மளிகை கடையில ஈஸியா கிடைக்கும். எக்லெஸ் எக்கோட சேர்த்து அவன்ல வைக்கிறது அப்புறம் குக்கர்ல வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலயுமே வந்து கேக் மிக்ஸ் வந்து கிடைக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாடல்ல வாங்கி இந்த மாதிரி கலர் கலரா மிக்ஸ் பண்ணி நீங்க கப் கேக் மோல்ட் வாங்கி அந்த ஊத்தி நீங்க அழகா செஞ்சுக்கலாம். பார்க்க சூப்பரா ரெயின்போ கப் கேக் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த ஹேக் வந்து சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க போறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போலாம். ஓகே, இந்த ஹேக்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒயிட் க்ளூ எடுத்துக்கிறாங்க, அப்புறம் அதுல ஷேவிங் ஃபோம் போடுறாங்க, கலர் போடுறாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதை வச்சு வந்துட்டு சின்னதா பெயிண்ட் மாதிரி ஒன்று வரைகிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பைப்பிங் பேக்ல அதை போட்டுட்டு அதை வச்சு அழகா வந்து கலர் கலர் கலரா வந்து ரெயின்போ மாதிரி வந்து அழகா வந்து வரைகிறாங்க. மேல சூரியன்லாம் கூட வந்து வரைகிறாங்க. அதை வச்சு வரைஞ்சிட்டு கீழே புல்வெளி கூட வரைகிறாங்க. அப்புறம் பார்த்தா அதை வந்து காய விட்டுட்டு தொட்டு பார்த்தா அது நல்லா அந்த பஞ்சு பஞ்சு பஞ்சுன்னு பார்க்க அழகா இருக்கு. ஸோ வித்தியாசமான ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் இப்ப எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம போய் செஞ்சு பார்க்கலாம். அழகா இருக்கா? எனக்கு இந்த ஆர்ட் நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. பிளஸ் இங்க பாருங்க தொடுறதுக்கும் நிஜமாவே ஸ்பாஞ்சியா இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் காயல, கிட்டத்தட்ட 12 hours கிட்ட இதை நான் காய வச்சிருந்தேன். பட் இன்னும் காயல. எனக்கு தெரிஞ்சு 24 hours காயணும் போல. எனக்கு தெரியல, அவங்க டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல, அதனால தெரியல எனக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட ஷேவிங் ஃபோம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். கலர் வந்து இதுல நான் யூஸ் பண்ணதெல்லாம் ஃபுட் கலர் தான். பைப்பிங் பேக் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நானே வந்து பைப்பிங் பேக் என்கிட்டயும் கிடையாது. நான் வந்து என்ன யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா எங்கிட்ட இருக்க ஜிப்லோ கவர் தான் வந்து பைப்பிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிருந்தேன். உங்கள்ட்ட ஜிப்லோ கவரும் இல்ல அப்படின்னா எல்லார் வீட்லயுமே நம்ம பால் பாக்கெட் வாங்குவோம். நீங்க இந்த பால் பாக்கெட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு இதை வந்து ஃபில் பண்ணி நீங்க அழகா இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். பார்க்க அழகா இருக்கும். சோ இந்த ஹேக் சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போலாம். இந்த ஹேக்ல வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ரெயின்போ கேக் பண்ணோம் தெரியுமா, அதுக்கு வந்து ரெயின்போ ஃப்ராஸ்டிங் பண்றாங்க. சோ அதுக்கு வந்து கிரீம் எடுத்துட்டு அதுல வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி கலர் 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 கலரா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேல வந்துட்டு அழகா பைப்பிங் பேக் வச்சு எடுத்துட்டு அதை சுத்தி அதை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு பைப்பிங் பேக்ல போட்டு அழகா வந்துட்டு கப் கேக் மேல அழகா வந்து வச்சு காட்டுறாங்க. சோ ரெயின்போ கலர்ல அந்த ஃப்ராஸ்டிங் அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. யூனிகார்ன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. சோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம்.
இதான் இந்த ஹேக்கோட ரிசல்ட். ஓகே, கீழே பாத்தீங்கன்னா ரெயின்போ கேக், மேல அந்த ரெயின்போ ஃப்ராஸ்டிங். சோ பார்க்க வந்து அழகா இருக்குது. சோ இது நான் எதிர்பார்க்கல, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரொம்ப அழகா வந்த ஹேக் வந்து இதுதான் நிஜமாவே. ஏன்னா எனக்கும் கிரீமுக்கும் எப்பவுமே வந்து ஒத்து வராது. நான் எப்படி செட் பண்ணாலும் அது செட்டே ஆகாது. சோ இந்த தடவை வந்து நான் அதனால விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணாம பட்டர் ஐசிங் கிரீம் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஈஸியா வந்து இருந்துச்சு, எனக்கு சூப்பரா வந்து இருந்துச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் பொறுமை வேணும். ஒவ்வொரு கலரா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல வச்சுட்டு அப்புறம் திரும்ப அதை சுருட்டி திரும்ப அதை நம்ம வந்து இன்னொரு கோன்ல போட்டு திரும்ப அதை நம்ம இது பண்றதுக்கு. ஆனா அது வந்து நீங்க கடைசி அந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு அப்படி ஒரு பேரானந்தமா இருக்கும். வா அழகா வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வரைக்கும் சூப்பர். அண்ட் இது நான் இப்போ சாப்பிட்டு ஏற்கனவே இந்த சாப்பிட்டு வர பார்த்தேன். இங்க பாத்தீங்கன்னா கடிச்சு வச்சிருக்கேன்னா இன்னொன்னு செஞ்சு வச்சு பார்த்தேன். சூப்பரா வந்து இருந்துச்சு, டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த ஹேக் வந்து சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போலாம். ஓகே, இந்த ஹேக்ல வந்து என்ன பண்றாங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற அட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கிறாங்க. அதுல சீரியை சொருகி வைக்கிறாங்க. உள்ள டார்ச் லைட் வச்சு இங்க அடிச்சாங்க அப்படின்னா ரெயின்போ மாதிரி வந்து அழகா அந்த ஷேட் வந்து விழுது. பார்க்க வித்தியாசமா இருக்கு. சோ இது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. சோ இந்த ஹேக்ல வந்து நிஜமாவே அதுல காட்டுறாங்க ரெயின்போ விழுதா இல்லையா அப்படிங்கிறது நாம போய் செஞ்சு பார்க்கலாம். நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஹேக் வந்து இந்த மாதிரி லைட் ஃபுல் லைட் இல்லாம எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அதுல செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு பார்க்க வந்து சூப்பரா அழகா விழும். சோ என் ஃபேஸ்ல அது விழுற மாதிரி காமிச்சிருப்பேன், எங்க பாப்பா ஃபேஸ்ல விழுற மாதிரி காமிச்சிருப்பேன். ஏன்னா என் ஃபேஸ் நான் க்ளோஸ் அப்ல காமிச்சு பார்க்க கொடூர போற மாதிரி இருப்பேன் பாக்கிறதுக்கு. அதை காட்ட விரும்பல, அதனால நான் காட்டல. மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது. கண்டிப்பா இதை வந்து நீங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பரா வரும். சோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போலாம். ஓகே, இது வந்து ரெயின்போ கப் கேக் டெக்கரேஷன் சொல்லி சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு கப் கேக்ல வந்து ஃப்ராஸ்டிங் அதாவது கீழே அந்த கிரீம் தடவி வச்சிருக்காங்க. அது மேல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கட்டரை வச்சுட்டு அதுல சுத்தி கலரா வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்புறம் அந்த கலர்டு சுகர்ஸ் அதெல்லாம் வந்து போடுறாங்க. அப்புறம் சென்டர்ல வந்து ஒரு கேண்டி ஒன்று வைக்கிறாங்க. சோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நாம போய் செஞ்சு பார்க்கலாம். அதோட ரிசல்ட் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, அதுலயும் இன்னொரு தடவை காட்டுறேன். சோ இது நிஜமாவே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. சோ இதுல போட்டு அந்த கலர் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நார்மலா உங்களுக்கு பேக்கரிஸ் இல்லைன்னா வந்துட்டு மலை கடலே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். 60 rupees 30 rupees அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து நிஜம் உங்களுக்கு நிறைய பேர் வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் கட்டர் வந்து உங்களுக்கு இருக்காது. சோ அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நான் செஞ்சு காமிச்சேன் பாத்தீங்களா, அழகா வந்துட்டு நம்ம ஐஸ் குச்சியை வச்சு செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்படி டிவைட் பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க செஞ்சாலே வந்துட்டு அதே எஃபெக்ட்ல உங்களுக்கு அதுலயே வந்து வந்துடும். சோ நீங்க அப்படியே வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து நிஜமா ஒரு சூப்பரான டெக்கரேஷன், ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. பார்த்தாலே எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு அழகான ஒரு ரெயின்போ டெக்கரேஷன். சோ கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படா சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹேக் நிஜமா சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க போறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போலாம். ஓகே, இந்த ஹேக்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம கேண்டி இருக்கு தெரியுமா, கலர்கலரா இருக்க கேண்டியை வந்து வரிசை அடுக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதை பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படி சுருட்டுறாங்க. சுருட்டிட்டு லெமன் ஜூஸ் எல்லாம் கொடுப்போம் தெரியுமா, அதுல நிறைய ஐஸ் எல்லாம் போட்டு இதை வந்து சொருகி வைக்கிறாங்க. சோ பார்க்க வந்து அழகா ரொம்ப கியூட்டா ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ரெயின்போ கேண்டி மாதிரி செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே மக்களே, பாத்துக்கோங்க, இதான் நம்ம ரெயின்போ கேண்டி. அதுல வர்ற மாதிரி வரல அப்படின்னாலும் ஏறத்தால நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் இந்த ரெயின்போ கேண்டிய. சோ இதான் நம்ம ரிசல்ட். ஓகே, இத பார்த்தோன்னே ஓ சூப்பர் நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ண போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஃபெயிலியர் 1,
ஃபெயிலியர் 2, ஃபெயிலியர் 3. இன்னும் நிறைய ஃபெயிலியர் இருக்குங்க. எல்லாத்துக்கும் குப்பை தொட்டில எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். அதனால எல்லாம் காட்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை அதை நான் அட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாவது வந்திருக்கு. ஏற்கனவே இந்த மிட்டாயெல்லாம் செய்யறதுலாம் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து எந்த டிகிரியில வச்சு எவ்வளவு டைம்ல மெல்ட் பண்ணா கரெக்டா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும், நம்ம சூட்ட முடியும் தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே 5 minutes கிராஃப்ட் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, சீரியஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. சும்மா ஜஸ்ட் பேக் அவ்வளவுதான், வேற எதுவுமே கொடுக்கவே இல்லை. நான் அதை வந்து 2ல ட்ரை பண்ணேன். ஸ்டவ் டாப்லயும் ட்ரை பண்ணேன், நம்ம நார்மல் அவன்லயும் ட்ரை பண்ணேன். ஸ்டவ் டாப்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டம், ஹீட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன்ல வந்துட்டு ஓரளவுக்கு ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால தான் அது வந்து இந்த அளவுக்கு அது வந்திருக்குது எனக்கு. அண்ட் இது கஷ்டம், நீங்க அது ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்க எப்படியோ ரெடி பண்ணி நீங்க எடுத்துட்டாலும் அது சுட்டும் போது அந்த கை இருக்குல்ல, அந்த 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 கேன் இருக்குல்ல, அவ்வளோ சுடுது, அவ்வளோ ஹாட்டா இருக்குது. சுட்டவே முடியல, என்னால ரொம்ப கஷ்டமா போச்சு. கடைசியில எப்படியும் எங்க அம்மாவோட ஹெல்ப்போட தான் கடைசியில் நான் அதை பண்ணேன். ஏன்னா என்னால முடியல, சீரியஸால முடியல. அண்ட் அவ்வளோ மிட்டாயும் வேஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேக்கெட் மிட்டாய் தான் நான் காலி பண்ணிட்டு போயிருக்கேன், செய்யறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹேக் வந்து இதுக்கு நான் ஒரு 6 marks கொடுப்பேன். நான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஹேக், என்னை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டமான ஹேக். உங்க யாருக்கும் இது சூப்பரா வந்துச்சு, இல்ல நான் அது பண்ண செமையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அதை வந்துட்டு எனக்கு வந்து போட்டு டேக் பண்ணி விடுங்க. நீங்க போட்டிருக்கிறது, நீங்க செஞ்சிருக்கிறது செமையா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் நம்ம ஸ்டோரிஸ்ல தான் ஷேர் பண்ணி விடுறேன். இந்த ஹேக் நான் 6 marks கொடுக்க போறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போலாம். ஓகே, இந்த ஹேக்ல வந்து ஈஸியா வந்து ரெயின்போ வந்து போடுறது எப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பாத்திரம்லாம் தேய்ப்போம் தெரியுமா, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டு அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வரிசையா வந்துட்டு இந்த கிரீம் கலர்ஸ் வந்து அவங்க வச்சுட்டு கிரீம் கலர் அதை வந்து வரிசையா போட்டுட்டு அதை அப்படியே அழகா அப்படியே சுத்துறாங்க. பார்த்து அழகா ஒரு ரெயின்போ வந்து வந்துருது. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதுதான் ரிசல்ட். எனக்கு தெரியும், இதை பார்த்தா நீங்க எனக்கு கல்வி ஊத்துவீங்க. இதுல வந்து ஹேக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு என்னோட மிஸ்டேக் தான் சொல்வேன். என்னோட பெயிண்ட்லாம் வந்துட்டு காலி ஆயிடுச்சு, பாதி பெயிண்ட் காஞ்சி போச்சு. ஸோ அதனால வந்து இது வந்து பார்க்க இந்த மாதிரி வந்திருக்கு. மற்றபடி கரெக்டான ஒரு காம்பினேஷன்ல வச்சு கரெக்டா நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்க காமிச்சிருக்க மாதிரி அழகா வந்து ரெயின்போ வந்து வரும். ஸோ இது என்னோட தப்பு தான் அப்படிங்கறதுனால இந்த ஹேக்கு வந்து நான் ஃபுல் மார்க்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் இதோட நம்ம ஹேக்ஸ் எல்லாம் முடியுது. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு போய் எண்ட் கார்டு சொல்றேன். ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு நாம பண்ணி இந்த ஹேக்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ.